டிரான்ஸ் இந்தியா மீடியா அண்ட் என்டர்டைன்மெண்ட் பிரைவேட் லிமிடெட் பிரபுதேவா நடிக்கும் ஜாலியோ ஜிம்கானா நவம்பர் 22 முதல். முக்கிய செய்தி: அதிமுகவுடன் கூட்டணி வைக்க 100 கோடி கேட்கிறார்கள் என திண்டுக்கல் ஸ்ரீனிவாசன் பேசியிருக்கிறார். கூட்டணி அமைப்பது குறித்து எடப்பாடி பழனிசாமி முடிவெடுப்பார் என அதிமுக முன்னாள் அமைச்சர் பேசியிருக்கிறார். இது தொடர்பான விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் அருண்குமார் இணைப்பில் இணைகிறார். அருண்குமார், இது தொடர்பான விவரங்களை பதிவு பண்ணுங்க. நிச்சயமாக வருகிற 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான பரப்புரைகள், அதாவது அதற்கான பணிகளானது தற்போதே தொடங்கிவிட்டது என்று சொல்லலாம். அந்த அளவிற்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய கட்சிகள் அனைவரும் தற்போது பரபரப்பாக இந்த கூட்டணி கட்சிகள் தொடர்பான விஷயங்களிலும் சரி, அது மட்டும் இல்லாமல் உட்கட்சி பூசல் தொடர்பான பிரச்சனையும் சரி கையாளுவது தொடர்பாக தொடர்ந்து இங்கு ஆலோசனை கூட்டங்கள், செயல்முறை கூட்டங்கள் என அனைத்து கூட்டங்களும் தற்போது நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் திருச்சி மாநகர மாவட்ட அதிமுக சார்பாக இங்க செயல்முறை கூட்டமானது திண்டுக்கல் சீனிவாசன், அதாவது கழகத்தினுடைய திண்டுக்கல் சீனிவாசன் தலைமையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் பல்வேறு காரசாரமான விஷயங்கள் பேசப்பட்டதை நம்மால் பார்க்க முடிகிறது. அதாவது கடந்த முறை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆட்சி அமைத்தது தொடர்பான பல்வேறு விமர்சனங்கள் தொடர்ந்து எழப்பட்டு வருவதாகவும், அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து உட்கட்சி பூசலில் அதிமுக தொடர்ந்து சிக்கியிருப்பதாகவும், துரோகத்தின் அடிப்படையில் பல்வேறு விஷயங்கள் நடைபெற்றதாகவும், அதாவது ஏற்கனவே இருந்த சசிகலா ஆகட்டும் சரி, டிடிவி தினகரன் ஆகட்டும் சரி, இருவரும் சேர்ந்து ஓபிஎஸ்ஸுடன் இணைந்து கடந்த முறை அதிமுக ஆட்சியில் வருவதை தடுத்தார்கள் என்று திண்டுக்கல் சீனிவாசன் திட்டவட்டமாக பேசியிருப்பது குறிப்பிடத்தக்கக்கூடிய ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் சசிகலா அவர்கள் முதல்வராக வேண்டும் என அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டதாகவும், அதனால் தான் இந்த மோதிய பிரச்சனைகள் ஏற்பட்டுள்ளதாகவும் கூறப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் உட்கட்சி பூசல் இல்லாமல் அதிமுக, அதாவது குறிப்பாக திருச்சியில் உட்கட்சி பூசல் அதிகமாக இருப்பதாகவும், அதன் அடிப்படையிலேயே இங்கு வெற்றி வாய்ப்புகள் பல நேரங்களில் கை நழுவி போவதாகவும் வெளிப்படையாக அந்த கூட்டத்தில் பேசப்பட்டது இங்க குறிப்பிடத்தக்க ஒரு விஷயமாக இருக்கிறது. இந்த மாதிரி ஒரு சூழல் தான் கடந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவுக்கு யார் கூட்டணி அமைப்பது என்பது குறித்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் தீர்க்கமான ஒரு முடிவை எடுப்பார் என்பதும், மற்றவர்கள் பேசுவது வார்த்தைக்காக மட்டும்தான் இருக்கும் என்றும் தற்போது அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி அருண்குமார்.